வெல்கம் டு ரெஸ்லிங் ரிமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சில பெரிய பெரிய அப்டேட்லாம் பார்க்குறோம். ராக் வர்சஸ் ரோமன் வந்து நடக்கவே நடக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் அடுத்த வருஷம் 2025 கிடையாது. ஜான் சீனா வர்சஸ் ரோமனுக்கான அகைன் ஒரு ஒன் மோர் டைம் மேட்ச் வந்து நடக்கும்னு சொல்கிறாங்க. ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான், அதாவது யூ கேன் சி மீ, இது யார் சொல்லுவோம்? ஆப்ஷன் ஏ ஜான் சீனாவா, ஆப்ஷன் பி பிராக் லெஸ்னரா, ஆப்ஷன் சி சித்ரா சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஓகே, நம்பர் ஒன் என்ன, ரோமன் வர்சஸ் ராக்குக்கான ஒரு ட்ரீம் மேட்ச் தான். பெரிய லெவலில் ஒரு ட்ரீம் மேட்ச் இந்த மேட்ச்சு. அதாவது நம்ம ரெசல்மேனியா 40, அதாவது 39லேருந்து நடக்கும்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் 40 வந்துருச்சு. 40 நடக்கல, 41லேயாவது நடக்கும்னு பார்த்தா இப்போ வரைக்குமே கன்ஃபார்மாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் இருந்துச்சு. அதாவது என்னென்னா, ரோமன் வர்சஸ் ராக் வந்து நடக்காது, இந்த அடுத்த 2025லேயுமே நடக்காதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, ரோமன் வர்சஸ் ராக்கை விட கோடி வர்சஸ் ராக்கை தான் ரொம்ப ஒரு எதிர்பார்க்குறாங்களா. அதாவது கோடி வர்சஸ் ராக்கான ஒரு ரெசல்மேனியா 41ல் ஒரு மெயின் ஈவெண்ட் பண்ணணும், அந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க எல்லாருமே. அதனால என்ன சொல்கிறாங்கன்னா, ராக் வர்சஸ் கோடிக்கான மேட்ச்சு, ராக் வர்சஸ் கோடிக்கான மேட்ச்சை ரெசல்மேனியா 41ல் நடக்கும். அதாவது ரோமன் வர்சஸ் ராக்குக்கு விட அதான் ஒரு பெரிய லெவலில் எதிர்பார்ப்பாக இருக்கும் அந்த ஒரு ஃபேன்ஸுக்கு. அதனால வந்து பார்த்திங்கன்னா, கோடி அதை இப்போ இருந்தாலும் ரெசல்மேனியா 41 வரைக்குமே ஒரு வருஷத்துக்கு சாம்பியனாக தான் இருக்க போகிற கோடி அஸ் அ ஃபேஸ் ரெஸ்லராக. ஆனால் அவருக்கு ராக்குக்கு இருக்கிற பஞ்சாயத்து வந்து பார்த்திங்கன்னா, எப்போ ராக் வந்து ரிட்டன் ஆகிறாரோ அப்போ வந்து கோடியை தான் ஃபேஸ் பண்ண போகிறாரு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ ராக் இந்த வருஷம் இப்போதைக்கு ரிட்டன் ஆகிற மாதிரி தெரியலை. அதனால அடுத்த வருஷம் ராயல் நம்பரில் வின் பண்ணி கோடியை ஃபேஸ் பண்ணலாம், இல்லைனா டேரெக்டாக எலிமினேஷன் நம்பரில் ரிட்டன் ஆகி கோடியை ஃபேஸ் பண்ணலாம், அந்த மாதிரி இப்போ சொல்கிறாங்க. அதனால ரோமன் வர்சஸ் ராக் வந்து நடக்காது, இந்த அடுத்த வருஷம் நடக்காது. ஆனால் நடக்கவும் சான்ஸ் இருக்குது, எப்படி வேணால் மாறலாம். பொன்னாடியே பார்த்தீங்களா, ரோமன் வர்சஸ் கோடிக்கான மேட்ச் நடக்காதுன்னு நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. அகைன் எப்படியோ திருப்பி இந்த மேட்ச் நடத்திட்டாங்க. அதனால் என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. இப்போதைக்கு ரூமர்ஸாக இருக்குது. ரோமன் வர்சஸ் ராக்குக்கான ஒரு ஸ்டோரி வந்து டக்குன்னு ஸ்டார்ட் ஆகும், நம்மளுக்கு எப்படின்னு தெரியாது. ஆனால் இது இப்போதைக்கு இதான் கன்ஃபார்ம். மேபி லண்டனில் தான் நடக்க போகுது. ரெசல்மேனியா 42ல் லண்டனில் நடத்த போகிறாங்க. அங்கே தான் ரோமன் வர்சஸ் ராக்கை நடத்துகிறதா இப்போதைக்கு பிளான் பண்ணுறாங்க WWE. இது வந்து ரூமர்ஸ் தான், அதாவது எப்படி வேணால் சேஞ்ச் ஆகலாம். இப்போதைக்கு இதான் சொல்கிறேன். ஆனால் இதை சொல்ல என்னால் சத்தியம் முடியலை. இந்த மேட்ச்சை இன்னும் அடுத்த வருஷம் பார்க்க முடியாதா, அந்த மாதிரி தோணுது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்னா, நம்பர் டூ என்னென்னா அலெக்சா பிளஸ் பற்றி தான். அலெக்சா பிளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் ஆக போகிறாங்க கூடி செய்து WWEக்கு. அதை பற்றி டீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆர் யூ ரெடி ஃபார் இட். அவங்க வந்து தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ட்வீட் போட்டிருந்தாங்க, அலெக்சா பிளஸ். அதாவது திருப்பி ரிட்டன் ஆக போகிறாங்க கூடிய சீக்கிரத்தில். ஆனால் அது எப்போனா பேஷிந்த பெர்லினில் ரிட்டன் ஆவாங்கன்னு தெரில. மேபி பெஸ்ட் பெர்லினுக்கு முன்னாடி ஏதாவது ரால் வந்து ரிட்டன் ஆகி அங்கிள் ஹவுடி கூட ஒரு ஃபியூட் பண்ணலாம், அந்த மாதிரி தான் இப்போதைக்கு ரூமர்ஸ் போகுது. அதாவது என்னென்னா, ஏற்கனவே இவங்களுக்கும் ஒரு பிரேவ் ஓட்டுக்கு இருக்க ஃபியூடே தெரியும், அது வேறு லெவலாக இருக்கும். இவங்க 2 பேருமே கோஸ்ட் மாதிரி பண்ணுவாங்க, சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அங்கிள் ஹவுடி கூட ஒரு ஃபியூட் பண்ண அதிக சான்ஸ் இருக்குது. ஃபியூடுன்னு பாருங்க, அங்கிள் ஹவுடி கூட ஒரு பார்ட்னர் 2 பேரும் டீமாக சேர அதிக சான்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ அங்கிள் ஹவுடியை பற்றி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாட் கேபிள் வச்சு ஒரு மேட்ச் பண்ணாங்க. அது எதுக்குன்னா, அவங்க ஃபினிஷரும் அவங்கள டேக் டீம் ஃபினிஷர் அவங்க எவ்வளோப்பட்ட கொடூரமான ஒரு சூப்பர் ஸ்டார்னு தெரியறக்காக தான் நம்ம சாட் கேபிளை வச்சு இப்போதைக்கு ஸ்டோரி இழுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வர மண்டே நைட் ராவில் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் பண்ண போகிறாரு அங்கிள் ஹவுடி வர்சஸ் சாட் கேபிளுக்கான ஒரு மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் எப்போ இருந்தாலுமே அங்கிள் ஹவுடி ஜெயிச்சு ஆவார். ஏன்னா ஃபஸ்ட்டு டெபியூட் மேட்ச்சு, கண்டிப்பாக ஜெயிச்சு தான் ஆவார். ஏன்னா இதுக்கப்புறம் அவர் கூட நான் ஏற்கனவே அப்டேட் சொல்லியிருப்பேன், பிரான் ஸ்ட்ரோமனை மீட் பண்ண பிரான் ஸ்ட்ரோமன் கூட ஃபீட் பண்ண அதிக சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம அலெக்சா பிளஸும் அவங்க கூட சேர அதிக சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் ரூமர்ஸ் தான், ஆனால் வருவாங்க. அலெக்சா பிளஸ்க்கு வர்றது கன்ஃபார்மு. இதுக்கப்புறம் அவங்க ஸ்டோர் லைன் எப்படி இருக்குன்னு திஸ் இஸ் என்னோட ப்ரெடிக்ஷன் தான். கண்டிப்பாக அவங்க வந்து அங்கிள் ஹவுடி கூட தான் ஃபேஸ் பண்ண போகிறாங்க, இது 100% உறுதி, இது நானே சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்பர் 3 பெஸ்ட் பெர்லினில் இப்போதைக்கு என்னென்ன மேட்ச் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. புதுசாக ஒரு மேட்ச் வந்து ஆட் ஆகிருக்கு. அது என்னென்னா ஒரு டாக் டீம் மேட்ச் தான். அதாவது என்னென்னா, நம்ம பிரியங்கா பிளேயர் ஜாட் கேர்லி வர்சஸ் ஆல்பெஃபெர்பா இஸ்வாடன், அதாவது இவங்க 2 பேருக்கான ஒரு டாக் டீம் மேட்ச்சு. இப்போதைக்கு என்னென்ன மேட்ச்னா, குந்தர் வர்சஸ் ராண்டிக்கான ஒரு வேர்ல்டு டைட்டில் மேட்ச் தான் மெயின் ஈவெண்ட்டாக இப்போதைக்கு சொல்கிறாங்க. கோடி வர்சஸ் கெவின் ஓவன்ஸ்க்கான மேட்ச்சு. இந்த மேட்ச்சுக்கு ஸ்டோரி லைன் ஒரு வேறு லெவலாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு மிக்ஸ்டு டாக் டீம் மேட்ச்சு. அப்புறம் ட்ரூ வர்சஸ் சிஎம்முக்கான ஸ்ட்ராப் மேட்ச்சு. இந்த மேட்ச்சு ஒரு வேறு லெவல் ஸ்டோரி லைன் தான். இப்போ அது ஒரு டாக் டீம் மேட்ச்சு, இது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போதைக்கு இந்த ஒரு 5 மேட்சாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு தெரியல. இதில் வந்து ஒரு
குந்தூர் வர்சஸ் ராண்டிக்கு வந்து நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். நீங்கள் எந்த மேட்ச்சுக்கு வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்பர் 4 என்னென்னா நம்ம டிஃபனி ஸ்டேட்டஸ் பற்றி தான். டிஃபனி ஸ்டேட்டர்னு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இப்போதைக்கு ஃபியூச்சர் ஆஃப் WWE சொல்கிறாங்க. அதாவது ஏன்னா இப்போதைக்கு மிஸ்டர் மணி இந்த பேங்காக வின் பண்ணது அவங்க தான். அவங்க இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா அவங்க வந்து ரியா ரெஃப்ரி கூட ஃபியூட் பண்ண அதிக சான்ஸ், அதாவது ரியோ ரெஃப்ரி கூட ஃபியூட் பண்ணணும் அவங்களோட ஆசை. அதனால் அவங்க வந்து கண்டிப்பாக அவங்க கூட ஃபியூட் பண்ணுவாங்க. ஏன்னா WWE மிஸ்டர் மணி இந்த பேங்கே அவங்க தான். மேபி அவங்க வந்து சாம்பியன்ஷிப் வின் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ரியா ரெஃப்ரி கூட மேட்ச் பண்ண அதிக சான்ஸ் இருக்குது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக கிடச்சிரும். ஆனால் இப்போதைக்கு அதான் சொல்லியிருக்காங்க. மிஸ்டர் மணி இந்த பேங்க் எப்போ கேஷிங் பண்ணுவாங்கன்னு என்ன சொல்கிறாங்க, செப்டம்பர் 13 அவங்கள வந்து அட்வர்டைஸ் பண்ணிடுவாங்க. அப்போ கேஷிங் பண்ண அதிக சான்ஸ் இருக்குது. நம்பர் 5 பார்த்திங்கன்னா நம்ம ஜே உசோவும் செமிசைன் அதாவது ஊசி இவங்க 2 பேருமே அகைன் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க. அது எப்போ பார்க்க போகிறோம்னா மண்டே நைட் ராவில் வந்து அவங்களோட ஒரு டாக் டீம் ஆக்ஷனை பார்ப்போம். ஏன்னா அவங்க 2 பேருமே இப்போ ஸ்மாக்டவுனை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரோமன் வந்து இப்போதைக்கு டெஸ்ட்ராய் பண்ணி விட்றாங்க. ஜக்கஃபாட்டி எல்லாமே சேர்ந்து ரோமன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஜிம்மி யூசோ இல்லைன்னா அதர் சூப்பர் ஸ்டாரை கூப்பிட்டு வந்து ஆகணும். அப்போ தான் ஸ்மாக்டவுன் சைடு வந்து ரோமன் அண்ட் ஜிம்மி யூசோ ரீயூனியன் ஆகிறத பார்க்கலாம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ரா சைடு ஜே உசோவும் நம்ம செமிசைன் மட்டும்தான் இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஏற்கனவே டீம் அப்பாக தான் இருக்காங்க. அகெயின் டிராஃப்டாக அதிக சான்ஸ் இருக்குது. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு நம்பர் 6 என்னென்னா ரோமன் ரெயின்ஸ் ஊலா ஃபலா மாலிக் சண்டை போடுறாரு. அதே மாதிரி நம்ம ட்ரூ மைண்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு அந்த ஹேண்ட் பிரேஸ்லெட்டுக்காக சண்டை போடுறாரு. இப்போ அதை வச்சு தான் ஒரு ஸ்டோரியே ஓடுது. நம்ம சிஎம்முக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரேஸ்லெட்டை என்னோடய பிரேஸ்லெட் அவன் எடுத்துட்டான், அவனுக்கு எப்படி அடி கொடுக்கும், இந்த ஸ்ட்ராப் வச்சு தான் அடி கொடுக்கணும், அதனால தான் இந்த மேட்ச் வந்து போட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் மண்டே நைட் ராவில். அது ட்ரூ மைண்டர் சொல்லியிருப்பார், நீ எனக்கு இருக்கிற கடுப்பில் உன்னை வந்து நான் அடிக்கணும் ஆசை, ஆனால் இப்போதைக்கு உடனே அந்த ஸ்ட்ராப் மேட்ச்சில் உன்னை துடிக்க சாவடிப்பேன், என்ன எப்படி அடிச்சியோ அந்த மாதிரி சொல்லியிருப்பார். ஏற்கனவே சம்மர் ஸ்லாமில் செத்ரான்ஸ் ஃப்ரீயாக இருந்தனால நம்ம ட்ரூ வந்து வச்சுரு. அது காரணம் என்னென்னா ஃபஸ்ட்டு சுயம்முக்கு தான் ட்ரூவை வந்து வம்பிழுத்து இருப்பார். அதாவது அந்த மாதிரி தான் ஸ்டோரி கொண்டு இருப்பான். அதனால தான் ட்ரூ ஜெயிச்சார். இந்த டைம் ட்ரூ மேக்கிட்டர் வந்து நம்ம சிஎம்முக்கு கலாய்க்கிறாரு அந்த பிரேஸ்லெட் வச்சு. அதனால இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சிஎம் பங்க் தான் வின் பண்ணுவார். அகெயின் இது ஒரு மண்டே நைட் ராவில் இன்னொரு வியூட்டர் அட்டாக் நடந்து பேட் பெட்டில் ஒரு ஹெலினஸ் மேட்ச் நடக்கும். இது கண்டிப்பாக நடக்கும். இது வந்து என்னோடய ப்ரெடிக்ஷன் தான் இல்லை, கண்டிப்பாக நடந்துடும் இந்த மேட்ச் தான் ஒரு ஃபைனல் மேட்சாக இருக்கும். இந்த மேட்ச் வேறு லெவலில் இருக்க போது. நம்பர் 7 ரோமன் ரெயின்ஸ் vs ஜான் சீனாக்கான ஒரு மேட்ச் தான். இந்த மேட்ச் அகைன் நடக்க போதுன்னு இப்போதைக்கு ரூமர்ஸ் ஆகிட்டு இருக்குது. 2025 வந்து இந்த மேட்ச் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதாவது நான் ஃபேஸ் ஜான் சீனா vs ஃபேஸ் ரோமன் ரெயின்ஸுக்கான ஒரு மேட்ச் வந்து பார்ப்போம். 2025 36 மேட்சஸில் இதுவும் ஒன்றா இருக்கும் அப்படின்னு ஃபேன்ஸ் அக்செப்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வின்ஸ் மெக்மேனோட 79வது பர்த்டே இன்றைக்கி. அதனால் ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லுங்கள் வின்ஸுக்காக. வின்ஸ் தான் WWE சாம்ராஜ்சியை உருவாக்குனது. அதனால் ஒரு தேங்க்யூ தான் அவருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோலோ சிக்கோவா டீம்லேருந்து அனதர் ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து ஆட் ஆக அதிக சான்ஸ் இருக்குன்றாங்க. இந்த சூப்பர் ஸ்டார் தான். இந்த சூப்பர் ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா அகைன் சோலோ சிக்கோவா டீமில் ஜாயின் ஆகிறது எப்போனா இப்போதைக்கு ரோமன் ரெயின்ஸ் ஒரு சூப்பர் ஸ்டாரை கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் இந்த சூப்பர் ஸ்டார் இறக்குவாங்க. அதாவது சோலோ சிக்கோவா டீமில் சர்வைவல் சீரிஸ் வார் கேமுக்கான ஒரு 5 சூப்பர் ஸ்டார் வந்து அவங்க வந்து இவர் மட்டும் போயிட்டாருன்னா ஒரு 5 சூப்பர் ஸ்டார் ரெடி தான். அதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸ் ரீயூனியன் பண்ணுறது தான் மிச்ச பாக்கியே. எப்படியோ கிரவுண்ட் ஜோல்ஸில் மொத்தமாக முடிஞ்சிடும். அவங்க எல்லாமே ரீயூனியன் வந்து பார்த்துருவோம் மொத்தமாகவே. அதாவது நியூ பிளட் லைன் vs ஓஜி பிளட் லைனுக்கான ஒரு மேட்ச் வந்து சர்வைவல் சீரிஸ் வார் கேமில் பார்க்க போகிறோம். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருச்சு லைக் பண்ண வச்சால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடும்பா. ஏன் ஜட்மெண்ட் டே மட்டும் விட்டேன்னா அது வந்து கொஞ்சம் லென்த் வீடியோவாக போயிடும். நாளைக்கு வந்து சண்டேனால ஒரு ஸ்பெஷல் வீடியோ போட போகிறேன். மறக்காம மிஸ் பண்ணால் பாருங்கள். தேங்க்யூ.